வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஸ்ப்ரெட். அந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி உண்டாக்குன ஒரு இண்டிகேட்டர் பத்தி பார்க்க போறோம். அந்த இண்டிகேட்டர எப்படி யூஸ் பண்றது? அத எப்படி செட்டிங் பண்றது? அத எப்படி வச்சு ட்ரேட் பண்றது? அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்க்ரீன்ல ஒரு கால் ஆப்ஷனுடைய சார்ட். அது என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னா 25,600. எக்ஸ்பைரி டேட் வந்து 20. இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுற கான்ட்ராக்ட். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுற கான்ட்ராக்ட் கால் ஆப்ஷனுடைய சார்ட் தான் நீங்க பார்க்குறீங்க. ஏன் 25,600 சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னுச்சுன்னா, அதுதான் ஏடிஎம். ஏன்னா பிரைஸ் வந்து 25,600க்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம ஏடிஎம் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த சார்ட்ல இன்னொரு சார்ட்டையும் வந்துட்டு ஆட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இது ஏற்கனவே இருக்கிறத நான் டெலீட் பண்ணிடுறேன். வேணாம் அத அப்படியே விட்டுருவோம். இப்ப இதுல வந்துட்டு இன்னொரு இதையும் வந்துட்டு ஆட் பண்ண போறோம். என்ன அப்டின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷனையும் ஆட் பண்ண போறோம். சரி என்ன புட் ஆப்ஷன்னா, அதே 20ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுறது. அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் 25,600 பட் ஆனா புட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு இந்த பிளஸ் சைன வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிட்டு, நேரா இங்க போங்க. ஏற்கனவே இதுல லிஸ்ட் ஆயிருக்கு ரீசென்ட் சிம்பிள்ன்ட்டு. சப்போஸ் நீங்க ரீசென்ட்டா யூஸ் பண்ணல அப்டின்னாச்சுன்னா, இதுல வந்து நிஃப்டின்னு டைப் பண்ணுங்க. நிஃப்டின்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வரும். ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டு 25,600ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே, அது எல்லாத்தையும் காட்டும். ஸோ, இப்ப நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வேணும். இது வந்து கால் ஆப்ஷன் நோ ப்ராப்ளம். அது வேண்டாம் நம்மளுக்கு. இதோ இருக்கு. 20ஆம் தேதி ஜனவரி 2026 எக்ஸ்பைரி புட் ஆப்ஷன் 25,600. ஸோ, இத அப்படியே இதுல மவுஸ வச்சு இப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல ஒரு 3 ஆப்ஷன் குடுத்திருக்கு. ஒண்ணு வந்து ஸ்கேல் சேம் பெர்சன்டேஜ் ஸ்கேல். இன்னொன்னு வந்து நியூ பிரைஸ் ஸ்கேல். இன்னொன்னு நியூ பேன். அதுல வந்துட்டு சேம் பெர்சன்டேஜ் ஸ்கேல வந்து கிளிக் பண்ணி, இப்ப இந்த இன்ட் மார்க் வச்சு குளோஸ் பண்ணிடுங்க. இப்ப இது வந்துருச்சு. இது வந்துட்டு லைன்ல இருக்கு. ஓகே. அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த பாருங்க, இந்த நம்ம பெர்சன்டேஜ்ன்னு போட்டதால 100%, 90%, 80%ன்னு வந்துருச்சு. ஸோ என்ன பிரைஸ்ல இருக்குன்னு தெரியல. பெர்சன்டேஜ்ல காட்டுது. ஒரே கன்ஃப்யூஸா இருக்குது. ஸோ, எனக்கு வந்துட்டு பிரைஸ்ல வேணும். இது ஆப்ஷனுடைய என்ன விலையோ அதுல வேணும் அப்டின்னாச்சுன்னா, அதுக்காக என்ன பண்றேன் அப்டின்னாச்சுன்னா, நேரா அங்க கீழ வந்தீங்கன்னா, இங்க பாருங்க ஏன்னு ஒண்ணு இருக்கு. அது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ, அதனால அத விட்டுருங்க. நீங்க செலக்ட் பண்ணாட்டா அத செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து அது வந்து ஆட்டோ ஃபிட்ன்னு அர்த்தம். டேட்டா டூ ஸ்க்ரீன்ன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லுன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து லாகர்தமிக் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க எல்லாம் பிரைஸுக்கு வந்துட்டு மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி. இந்த கேண்டில் இருக்கிறது வந்துட்டு கால் ஆப்ஷன் சார்ட். ஸோ அதனுடைய விலை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு குளோஸ் ஆனது வந்து இங்க குளோஸ் ஆயிருக்கு. என்ன விலையில குளோஸ் ஆயிருக்கு? ரூ. 37ல வந்துட்டு புட்டா கால் ஆப்ஷன் வந்துட்டு குளோஸ் ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ இருக்கு? 84ல வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. 86.70ல இருக்கு. இது வந்து 37.80ல இருக்கு. இது குளோஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்ப எனக்கு வந்து என்ன தேவை அப்டின்னாச்சுன்னா இதையும் கேண்டிலா மாத்துனா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஓகே. அதனால நான் ட்ரை பண்றேன். இப்ப அது வந்து எவ்வளோ? புட் ஆப்ஷனு 25,600 இது இருக்கு. அதுல செட்டிங்ஸ் போறேன். போனா ஸ்டைல் தான் இருக்கு. ஓகே. ஸ்டைல்ல வந்து லைனுன்னு இருக்கு. அத வந்து கேண்டில்ஸ்ன்னு மாத்துறேன். ஓகே குடுத்துர்றேன். இப்ப 2 இது வந்துட்டு கால் ஆப்ஷனும் ஒரே சார்ட்ல இருக்கு. புட் ஆப்ஷனும் ஒரே சார்ட்ல இருக்கு. ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகே. ஆனா இதுல 2மே கேண்டில்ல போட்டதால ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து பெருசா இருக்கு. ஆனா இந்த கேண்டில் வந்து 2 கேண்டில்னுடைய காம்பினேஷன். புட் ஆப்ஷன் கேண்டிலும் இதுக்குள்ள இருக்கு. கால் ஆப்ஷன் கேண்டிலும் இதுக்குள்ள இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. இதுவும் வந்து அப்படிதான் இருக்கு. 2மே ஒண்ணோட ஒண்ணு ஓவர்லேப் ஆயிருக்கு. இதுல வந்துட்டு இந்த மேரி செக்ஷன் இப்படி தனியா இருக்கிறப்ப ஓகே. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அது கிராஸ் ஆகுறப்ப ஒரே குழப்பமா இருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னாச்சுன்னா, 2மே வந்து லைன் சார்ட்டா மாத்திட்டா நல்லா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நானு இத வந்துட்டு இந்த புட் ஆப்ஷன வந்து லைன் சார்ட்டா மாத்துறேன். நான் போயிட்டு இதுல வந்துட்டு செட்டிங்ஸ் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு, இந்த கேண்டில்ஸ வந்துட்டு லைனா மாத்திக்கிறேன். எங்க இருக்கு? இதோ இருக்கு லைனு.
ஸோ ப்ளூ கலர்ல இருக்கு. நான் வந்துட்டு ரெட் கலர்ல மாத்திக்கிறேன். ஏன்னா புட்டுன்றதால. ஓகே. ஓகே குடுத்து ரெட்ல மாத்தியாச்சு. ஸோ இப்ப இது வந்து கால் ஆப்ஷன் சார்ட். ஸோ இந்த கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, அதையும் லைன்ல மாத்துறேன். ஸோ அதுக்கு லைன்ல மாத்துறதுக்கு நீங்க இங்க போய் தேட வேண்டாம். டைரக்ட்டா அந்த சார்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதான் வந்து மெயின் சார்ட். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, இதோ இருக்கு பாருங்க லைனு. அத வந்து கிளிக் பண்றேன். லைன் வந்துருச்சு. இத வந்து நான் கிரீன் கலர்ல மாத்திக்கிறேன். ஸோ கிரீன் கலர்ல மாத்தணும் அப்டின்னாச்சுன்னா என்ன பண்ணலாம்? செட்டிங்ஸ் போயிட்டு, ஆ இதுல வந்து இதோ இருக்கு. இதுல போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு கிரேடியன்ட்லாம் வேண்டாம். சாலிடா இருக்கட்டும். ஓகே. இது வந்து என்ன இருக்கு? சாலிட் வந்துட்டு ப்ளூல இருக்கா? ஓகே. கிரீன்ல மாத்திருவோம். இந்த கிரீன் போடுவோம். ஓகே. கிரீன்ல போட்டேன். ஓகே குடுத்துருச்சு. ஸோ இப்ப வந்து என்னன்னா, ஆ இந்த லைன் வந்துட்டு கிரீன் லைன் வந்துட்டு கால் ஆப்ஷனு. ரெட் லைன் வந்துட்டு புட் ஆப்ஷன். அப்ப ஒரு சில பாயிண்ட்ல 2மே வந்து சந்திக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு சந்திக்குது. அடுத்தது வந்துட்டு இங்க வந்து சந்திக்குது. இந்த இடத்துல சந்திக்குது. ஸோ இப்படி சந்திக்குது. இப்படி 2ம் வந்து ஒரு புள்ளியில சந்திக்கிறப்ப என்னவா இருக்கும் அப்படின்னுச்சுன்னா, கால் ஆப்ஷன் விலையும் ஒரே விலையில இருக்கு. புட் ஆப்ஷனும் ஒரே விலையில இருக்கு. ஸோ அப்படி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2மே ஒரே விலையில இருந்ததுன்னா, அதுதான் வந்து அது 2ம் சந்திக்கிற இடம். அப்ப இந்த இடம் வந்துட்டு கால் ஆப்ஷனும் ஒண்ணா இருக்கு. புட் ஆப்ஷனும் ஒண்ணா இருக்கு. ஸோ அப்ப கால் ஆப்ஷனும் ஒண்ணா இருக்கு. புட் ஆப்ஷனும் ஒண்ணா இருக்கு. ஒரே பிரைஸ்ல இருக்கு. இப்போ 88.05ல இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அப்ப அந்த 2த்துக்கும் பிரைஸுக்கும் டிஃபரன்ஸ் எதா இருக்குன்னா, ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. டிஃபரன்ஸ் வந்து 0. ஸோ இதுதான் வந்துட்டு 0 லைன் அப்டின்னு சொல்லுவோம். அப்ப எந்தெந்த இடத்துலலாம் கால் ஆப்ஷனும், புட் ஆப்ஷனும் ஒண்ண ஒண்ணு சந்திச்சு கிராஸ் ஆகுதோ, அந்த இடம்லாம் வந்துட்டு அதுக்கு 2 கால் ஆப்ஷனுக்கும், புட் ஆப்ஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் அதுதான் வந்து ஸ்ப்ரெட்ன்னு சொல்றோம். அந்த ஸ்ப்ரெட் வந்து 0வா இருக்கும். இப்ப இந்த இடத்துல 0வா இருக்கும் ஸ்ப்ரெட். அப்புறம் இங்க ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் 0வா வரும். இங்க ஒரு ஸ்ப்ரெட் 0வா வரும். இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரெட் 0 வரும். அப்ப எத்தன இடத்துல 0வா இருக்கு ஸ்ப்ரெட்? 1, 2, 3, 4 4 இடம். இன்னைக்கு 19ஆம் தேதி இந்த இது. ஸோ 15 நிமிஷம் கேண்டில் வச்சுக்கலாம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா 1, 2 ஆ வந்துட்டு இல்ல. அதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்ப எ 1, 2, 3 3 இடம் இருக்கு. 1, 2, 3 இந்த இடம் வந்துட்டு இல்ல. இது வந்துட்டு மார்க்கெட்டு ஆ மார்க்கெட் வந்துட்டு அது நேத்திய இது நானு. இந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கு. ஸோ கரெக்ட்டு தான். ஓகே. இப்ப நம்ம அப்படியே இருக்கட்டும். ஆ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் அப்படின்னுச்சுன்னா 19ன்றது இந்த லைன். ஆனா இது 19க்கு முன்னாடியே வந்து கிராஸ் ஆன மாரி காட்டுது. அப்டின்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுற 9:15க்கு முன்னாடியே இது வந்துட்டு நடந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, நேத்தே அது நடந்ததா அப்டின்னாச்சுன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆனா என்ன அதனால வந்ததுன்னா, நேத்து இங்க முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல. இன்ன இதே மாரி கீழ இருக்கிற புட் ஆப்ஷன் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆனதே இந்த இடம் அப்டின்றதால, இது நேரா ஒரே பாய்ச்சலா இங்கேருந்து அங்க பாய்ச்சிருச்சு. அது அங்கருந்து இங்க வந்துருச்சு. ஸோ இப்படி வந்துட்டு கிராஸ் ஆனதுனால, இந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இந்த கிராஸ் ஓவர் அப்டின்னாச்சுன்னா, அப்ப எடுத்த உடனே காலையிலேயே இது வந்துட்டு நடந்திருக்கு. பட் ஆனா ஸ்க்ரீன்ல வந்துட்டு அந்த மாதிரி இல்ல. இது அதுக்கு முன்னாடி நடந்த மாரி காட்டுது. பட் ஆனா அது அந்த மாரி இல்ல. இன்னைக்கு தான் வந்து நடந்திருக்கு இந்த கிராஸ் ஓவர். ஓகே. சரி இத அப்படியே வச்சுக்குவோம். இப்ப இத வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இந்த ஆராய்ச்சிய வந்து நம்ம அது பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆ இந்த ஸ்ப்ரெட்ட வந்து எந்த இடத்துல எவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்கு அப்டின்னா பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்னா, மெஷர் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு இந்த பாயிண்ட் வேணும் அப்டின்னுச்சு. இந்த பாயிண்ட் கிளிக் பண்றேன். இப்ப எவ்வளோ இருக்கு? 47.20 இருக்கு ஸ்ப்ரெட். அப்ப ஸ்ப்ரெட்ன்னா என்னதுன்னா, கால் ஆப்ஷனுக்கும், புட் ஆப்ஷனுக்கும் அந்த பிரைஸ்க்கு இடையில உள்ள அந்த கேப் அது வந்து அதான் ஸ்ப்ரெட்ன்றோம். அது வந்து அவ்வளோ இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 0வா இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப மேக்ஸிமமா இருக்கு. இல்ல? ஓகே. அது வந்துட்டு அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடம் கிளிக் பண்றேன். ஸ்ட்ரெய்ட்டா வந்தா 299 இருக்கு ஸ்ப்ரெட். ரொம்ப அதிகமா இருக்கு. கால் ஆப்ஷனுக்கும், புட் ஆப்ஷனுக்கும் உள்ள விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அது இன்னைக்கு நடந்தது இல்ல. சரி 19ஆம் தேதி திங்கட்கிழமை நடந்தது இல்ல. நேத்து நடந்தது இல்ல. ஓகே அத விட்டுருவோம்.
இப்ப இத வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாமே ட்ரேடிங் வியூல இருக்கிறது. இதுல எந்த இண்டிகேட்டரும் நம்ம இதுவரைக்கும் பார்க்கல. இப்ப தான் நம்ம இண்டிகேட்டர வந்து பார்க்க போறோம். இப்ப இது வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு, இது என்னுடைய ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அதனுடைய பேர் என்ன அப்டின்னாச்சுன்னா, மேத் பை தாமஸ் சிஇபிஇ ஸ்ப்ரெட். சின்னா கால் ஆப்ஷன், பிஇன்னா புட் ஆப்ஷன், ஸ்ப்ரெட். அத நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே, இங்க வந்து செப்பரேட் பேனல்ல இது ஒரு பேனல், தனி பேனல். இந்த சார்ட்க்குள்ள அது வரல, பிரைஸ் சார்ட். ஸோ இந்த சேனல்ல வந்துட்டு அது வந்து இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னாச்சுன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் ஒண்ணு இருக்கு. இன்வாலிட் சிம்பல் இருக்கு. அப்ப ஏதோ நான் இன்னும் செட் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் இப்ப இத பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ள போறேன். போயிட்டு இந்த இன்புட்ஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்ப இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன வந்துட்டு நான் செட் பண்ணணும். இப்ப கால் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கிறோம்? 25,600 என்ன எக்ஸ்பைரி 20ஆம் தேதி. புட் ஆப்ஷனு அதே 25,600 என்ன எக்ஸ்பைரி அதே 20ஆம் தேதி. ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன செட் பண்ணிடுவோம். கால் ஆப்ஷன் இருக்க இடத்துல இந்த பென்சில் மார்க்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரும். இப்ப இதுல வந்துட்டு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நிஃப்டின்னு டைப் பண்ணுங்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நிஃப்டி NIFTY நிஃப்டின்னு பண்ணீங்கன்னா, நிஃப்டி 15 வரும். அத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா, இது எல்லாம் எக்ஸ்பைரி டேட்டு. அதுல ஜனவரி மாசம் 20ஆம் தேதி. ஓகே. இதுதான் ஜனவரி 20. இந்த எக்ஸ்பைரி தான் நம்மளுக்கு தேவ. 26,000 25,600 தேவ. கால் ஆப்ஷன்ல. புட் ஆப்ஷன்ல 25,600 அதே ஸ்ட்ரைக் பிரைஸ். ஆனா புட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்ப செலக்ட் பண்ணது வந்து கால் ஆப்ஷன்றதால இத செலக்ட் பண்ணுங்க. ஓகே வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்றீங்க அப்டின்னுச்சுன்னா, கால் முடிஞ்சது. இப்போ புட் வந்து செலக்ட் பண்ணணும். புட்ட இது பண்ணுங்க. இதுக்கும் அதே கணக்கு தான். நிஃப்டின்னு டைப் பண்ணிக்கங்க. பண்ணீங்கன்னா நிஃப்டி 15 வரும். அத செலக்ட் பண்ணீங்க. 20ஆம் தேதியில தான் இருக்குது. நேரா இங்க வந்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் இருக்கு. இத வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே குடுத்துருங்க. இப்போ ஓகே குடுத்த உடனே பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த பேனல்ல வந்துட்டு உங்களுக்கு இது வந்துருச்சு. இப்ப பாருங்க உதாரணத்துக்கு இங்க -48ன்னு இருக்கு. கடைசியா முடிஞ்சது. இந்த கேண்டில் வந்து இன்னைக்கு வந்து கடைசியா முடிஞ்சது வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா 48.90. இது என்ன 48.90 இதெல்லாம் என்ன கேண்டிலு? இது என்ன கால் ஆப்ஷன் தான், புட் ஆப்ஷன் தான் அப்டின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன்லயும் கிடையாது, புட் ஆப்ஷன்தும் கிடையாது. இது வந்து கால் ஆப்ஷனுக்கும், புட் ஆப்ஷனுக்கும் இடையில உள்ள ஸ்ப்ரெட். அதனுடைய சார்ட் தான் இது. ஓகே. அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னுச்சுன்னா, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இந்த கடைசியா முடியிறப்ப எவ்வளோ ஸ்ப்ரெட் இருந்தது அப்டின்னு பார்க்கணும்னா, இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள தூரம் தான் ஸ்ப்ரெட். ஸோ அந்த ஸ்ப்ரெட் தான் கடைசியா முடிஞ்சது. அப்ப கடைசியா முடிஞ்சது எவ்வளோ இருக்கு? -48.90 ஸோ -48.90 அப்டின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் வந்துட்டு மேல இருக்கு. கால் ஆப்ஷன் வந்துட்டு கீழ இருக்கு. பொதுவா கால் ஆப்ஷன்ல இருந்து புட் ஆப்ஷன கழிச்சு தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட்ட கால்குலேட் பண்ணுவோம். கால் ஆப்ஷன்ல இருந்து புட் ஆப்ஷன கழிச்சு தான் நம்ம ஸ்ப்ரெட்ட கால்குலேட் பண்ணுவோம். கால் ஆப்ஷன்ல இருந்து புட் ஆப்ஷன கழிச்சு தான் ஸ்ப்ரெட்ட கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கழிக்கிறப்ப ஆன்ஸர் வந்து பாசிட்டிவா வந்ததுன்னா, அது பாசிட்டிவா இருக்கும் ஸ்ப்ரெட். ஆனா இங்க புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனோட அதிகமா இருக்கிறதால, ஆன்ஸர் நம்மளுக்கு மைனஸ்ல வரும். ஸோ ஆன்ஸர் நம்மளுக்கு மைனஸ்ல வரதால தான், இது -48.90 அப்படின்றது வந்துட்டு, இங்க வந்து நம்மளுக்கு வந்துட்டு தெரியுது. ஓகே. சரி இத வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம் இத. மெஷர் போட்டேன். இதுதான் வந்து குளோசிங் இது. அடுத்தது இந்த குளோசிங்கு. ஆ நான் ஏதோ செலக்ட் பண்ணது தப்பா இருக்குன்னு நெனைக்கிறேன். 49.55ன்னு வருது. ஆனா நான் -48.90ன்றது தான் வந்துட்டு கரெக்ட்டான இது. மேக்னெட் போட்டிருக்கேன். மேக்னெட் போட்டாலும் அது என்ன அப்படி வருது? திருப்பி ஒரு வாட்டி. ஓ! மேக்னெட் பிடிக்க மாட்டேங்குதுல்ல என்ன? கேண்டில் தான் பிடிக்குமா? ம். 49.5 ஓகே. நான் இந்த பாயிண்ட் செலக்ஷன்ல தான் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா இது வந்து என்ன சொல்லுதுன்னா, -48.90 அப்படின்றது தான் வந்து கடைசியா குளோஸ் ஆகுறப்ப இருந்த ஸ்ப்ரெட். இதுக்கும், இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம்லாம் கிராஸ் ஆகுற இடம்லாம் ஸ்ப்ரெட் வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு 0ல இருக்கு. இதோ இருக்கு பாருங்க இந்த 0ல. 0 லைன் வந்து இந்த லைன் தான். 0ல இருக்கு. அதனால இந்த கிராஸ் ஆன இடத்துல அப்படியே கீழ பாருங்க இந்த இடம். இந்த இடம்லாம் வந்து 0. அதேபோல இந்த இடமும் வந்துட்டு 0ல வந்துருக்கு. இங்கேயும் வந்துட்டு. 0ல இருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ப்ரெட் வந்துட்டு இதாயிருக்கு. கீழ இருந்து கீழ இருந்து போயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஸ்ப்ரெட் வந்து 0க்கு வந்துருச்சு. ஓகே. இப்ப நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னாச்சுன்னா, ம். இந்த இது வந்துட்டு ஸ்ப்ரெட்டுனுடைய இது. இத வந்துட்டு லைன்ல மாத்துற மாரி நானு குடுத்துருக்கனான்னா, இல்லங்க ஸ்டைல்ல பார்ப்போம். ஸ்டைல்ல இல்ல. ஒரே இதா தான் இருக்கு. ஓகே. 0 லைன் இருக்கு. இந்த லைனுக்கு வேணா நீங்க விட்த்த வேணா அதிகப்படுத்திக்கலாம். 1 இந்த புள்ளி. ஓகே. மத்தபடி இது கேண்டில்ல குடுத்துருக்கிறேன். ஓகே. இப்ப இது வந்து ஸ்ப்ரெட். இது வந்து கால் ஆப்ஷன். இது வந்து புட் ஆப்ஷன். இப்ப இந்த கான்செப்ட்ல வந்துட்டு எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்டின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் இந்த 0 லைன உடைச்சுக்கிட்டு கிராஸ் பண்ணி மேல போகுது அப்டின்னாச்சுன்னா, இந்த கேண்டில் இந்த ஸ்ப்ரெட் கேண்டில்ஸ் இது உடைச்சுட்டு மேல போகுது அப்டின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் எடுக்கணும். அதுவே இது வந்துட்டு உடைச்சுட்டு இந்த 0 லைன உடைச்சுக்கிட்டுன்னா தாண்டி தாண்டி கீழ இறங்குது அப்டின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் எடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, இந்த ஸ்ப்ரெட் வந்து 0 ஸ்ப்ரெட்ட கீழ இறங்குது அப்டின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன். அப்ப என்ன அர்த்தம்னா, புட் ஆப்ஷன் வந்து டாமினன்ட் ஆகுதுன்ட்டு. டாமினன்ட்ன்னா அதனுடைய இது கால் ஆப்ஷனோட தாண்டி மேல போகுது. நேரா அப்டியே பாருங்க அது உண்மையான்ட்டு. ஒரு இங்க இருந்து புட் ஆப்ஷன் வருது. கால் ஆப்ஷன் வேல்யூ இங்கெல்லாம் அதிகமா தான் இருக்கு. இங்கெல்லாம் எவ்வளோ இருக்கு? நேரா சைட்ல பாருங்க. இந்த 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 வைக்கிறப்ப அந்த இடத்த பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 329 கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு புட் ஆப்ஷனு. இங்க கம்மியா இருக்குது. அப்படியே ஏறி, ஏறி இது போகுது. அது வந்து இறங்குது. ஸோ அதுதான் காட்டுது. இது ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு கிராஸ் பண்ணி இறங்கிடுச்சு. ஸோ அந்த இடம் தான் வந்துட்டு இந்த இடம். ஸோ இந்த மாரி இறங்கிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் வந்து டாமினன்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவே ஏறுச்சு அப்படின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் மேல போகுதுன்னு அர்த்தம். அப்ப எப்ப ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி இந்த 0 லைன எப்ப வந்துட்டு ஸ்ப்ரெட் வந்து கிராஸ் பண்ணுதோ, அந்த டைம்ல வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். அது காலா, புட்டான்றது அது கீழ இறங்குதா, இல்ல மேல ஏறுதா 0 லைன தாண்டி அப்படின்றது தான் கணக்கு. இப்ப இங்க வந்து இது இறங்குறதால, இந்த இடம் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து ஏறுதுன்னு அர்த்தம். கீழ இறங்குறதால. அப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு என்ட்ரி பண்றோம். ஸோ புட் ஆப்ஷன் என்ட்ரி பண்ணோம்னா, எங்க என்ட்ரி ஆயிருப்போம்? இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருப்போம். இங்க அ லாங் பொசிஷன் இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி ஆயிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி ஆகணும் அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு இது என்ன லாங் தானே போட்டேன். ஓகே லாங். ஸோ அப்ப ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்சம் வச்சுக்கங்க. ஒரு 10 பாயிண்ட் இல்ல ஒரு 15 பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்க. நான் இது ஸ்டாப் லாஸ் வந்து 17 பாயிண்ட் இருக்கு. 17 பாயிண்ட் அப்டின்றது ரொம்ப அதிகம் தான். இந்த மாரி இதுல வந்துட்டு 10 பாயிண்ட் வந்துட்டு போதும். அதுக்கு மேல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டாம். ஒரு 10 பாயிண்ட் வந்து வச்சுக்கங்க அதுல. ஆ 10 பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, அடுத்தது வந்துட்டு அதுலருந்து ஒரு 1:2 மேக்ஸிமம் 1:1.5 இல்ல 1:2 அதுக்கு மேல வைக்காதீங்க. இந்த இதுல வந்துட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு ஆபத்துல முடியும். ஸோ அப்ப ரேஷியோ 5 இருக்கா? அது வேண்டாம். நான் சொன்னது வந்து 1:2 சொன்னேன்னா, ஆ 1:8 ஆ 2 ஓகே. டார்கெட் வந்து 21 பாயிண்ட். ஓகே. டார்கெட் வந்து 21 பாயிண்ட் வருது. ரேஷியோ வந்துட்டு 2 வச்சிருக்கிறேன். இது இங்க வந்துட்டு 10.7 வச்சிருக்கிறேன். ஓகே. அப்படியே இருக்கட்டும். கரெக்ட்டா டார்கெட் வந்துட்டு ஹிட் பண்ணியிருக்கு பாருங்க. டார்கெட்ட தாண்டி மேல போயிருக்கு பிரைஸ். ஸோ இந்த இதுல வந்துட்டு போயிருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குது? 21 பாயிண்ட் வந்துட்டு கிடைக்குது. அவ்வளோதான். இந்த மெத்தேடுல என்ட்ரி ஆனதுல இருந்து
ரொம்ப ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு 1:2 வச்சா போதும். அதுக்கு மேலலாம் வைக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்கால்பிங்க்கு நல்ல ஒரு இண்டிகேட்டர். மத்தபடி மத்த இதுக்கு வந்துட்டு இது பண்ண வேண்டாம். ஓகே. இப்ப அதே இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து 0வ கிராஸ் பண்ணுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துல என்டர் ஆயிருந்தோம்னு வச்சுக்கங்க, ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிரும். ஏன்னா, அது ஏறல. அந்த சைடு போல. இங்கன்னா கிராஸ் ஆன உடனே அப்படியே மேல போச்சு. ஆனா இது கிராஸ் ஆயிட்டு திருப்பி வந்து இறங்கி திருப்பி கிராஸ் ஆகுது. ஸோ அப்ப இந்த பாயிண்ட்ல என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு லாஸ்ல வந்துரும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ அதுவே இந்த பாயிண்ட்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுவும் வந்து ரொம்ப பெரிய லெவல்லலாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளோ ஆயிருக்கு? ரொம்ப கம்மியா தான் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒண்ணு பெஸ்ட் என்ட்ரி. அத விட்டோம் அப்படின்னாச்சுன்னா, பெஸ்ட் என்ட்ரி இந்த என்ட்ரி. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, நான் இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்துட்டு கணக்குல வச்சுக்கிட்டு தான், ஒரு இத வந்துட்டு ரெடி பண்ணேன். அதாவது என்ன அப்படின்னா, சிக்னல் இங்க வந்தாலும், கிராஸ் பண்றப்ப நம்மளுக்கு சிக்னல் கிடைச்சாலும், இந்த ஸ்ப்ரெட் 20க்கு மேல இருக்கும். பிளஸ் 20 மேல, கீழ வந்துட்டு மைனஸ் 20. இப்படி இதுக்கு மேல போனா தான் பொசிஷன் எடுக்கணும். இல்லாட்டினா எடுக்கக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு சிக்னல் வந்துட்டு பிஇன்னு வந்துருச்சு. பிஇன்னா புட் ஆப்ஷன் வாங்குன்னு அர்த்தம். புட் ஆப்ஷனுக்குரிய சிக்னல் வந்துருச்சு. நம்மளும் வாங்கணும். அதே மாரி ஆர்டர் போட்டோம். நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல அது கிராஸ் பண்றப்ப கால் ஆப்ஷன வாங்குன்னு சொல்லுது. ஆனா வாங்கலாமா, வேணாமா அப்படின்றத முடிவு பண்றது, இந்த ஒரு ஷேட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஷேடு மாரி இருக்கு இந்த கிரே கலர்ல. அந்த ஷேடு பார்ட்டுக்குள்ள இந்த சிக்னல் வந்ததுன்னா வாங்காதீங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா, அதுல ஸ்ப்ரெட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்ப்ரெட் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது. அதனால மாட்டிக்குவீங்க அப்படின்றதால. ஸோ, அதனால இந்த சிக்னலும் வாங்கல. அடுத்தது வந்துட்டு இந்த இதுவும் வந்துட்டு நம்ம இந்த இதுலயும் வந்துட்டு வாங்கல. இதுவும் அப்படித்தான் இருக்கு. ஸோ, அதுவும் வந்துட்டு நம்ம வாங்கல. ஸோ, அப்ப இந்த 2 சிக்னலும் கேன்சல்டு. ஒன்லி சிக்னல் வந்துட்டு இது மட்டும் தான். என்னைக்கு? இன்னைக்கு. ஸோ, இந்த மாதிரி ஒரு அ ரொம்ப ஒரு ஸ்கேல்பிங்க்கு யூஸ்ஃபுல்லான ஒண்ணு இதுதான் வந்து இந்த பிட் கால் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்ப்ரெட் கான்செப்ட்ட பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஓகே. இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா இது தரும். ஆனா, எப்பன்னா இந்த பின்னு வந்ததுன்னா புட் ஆப்ஷன வாங்குன்னு அர்த்தம். சின்னு வந்ததுன்னா கால் ஆப்ஷன வாங்குன்னு அர்த்தம். ஆனா, அது எப்ப வந்ததுன்னா செய்யக்கூடாது அப்டின்னாச்சுன்னா, இந்த மாரி ஷேடட் பார்ட்ல வந்ததுன்னா செய்யக்கூடாது. இந்த ஷேடட் பார்ட்ன்னா இது என்ன இது மேஜிக்கா அப்டின்னா, மேஜிக்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இன்புட்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துருக்கும் பேலன்ஸ்டு ஜோன் குடுத்துரும் பாருங்க. அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கு. அதனால அந்த இடத்துல வாங்க வேண்டான்றதுக்காக இது. அப்ப பேலன்ஸ்டு ஜோன் அப்பர் வந்துட்டு 20 பேலன்ஸ்டு ஜோன் லோவர் வந்துட்டு -20ன்னு நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். இத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். 30ன்னு மாத்திக்கலாம், 10ன்னு மாத்திக்கலாம். ஆனா 20ன்றது வந்துட்டு என்ன கேட்டா ஒரு ரீசனபிளான ஒரு வேல்யூவு. அ அதனால உங்களுடைய சாய்ஸ் அது. ஸோ இப்ப அதேபோல இங்க வந்துட்டு என்னன்னா, இன்னொரு மெத்தடும் இருக்கு. இப்ப இது எனக்கு கிராஸ் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இங்க இருந்து இதுவரைக்கும் கா இங்க இருந்தே ஏற ஆரம்பிச்சுருச்சு புட் ஆப்ஷன். ஆனா நம்ம இந்த இடத்துல தானே போயிட்டு வாங்குறோம். அது வந்து கொஞ்சம் தானே வருது. அதனால நம்ம இந்த இந்த இதையே மிஸ் பண்ணிடுறோமே! அப்டின்ற ஒரு எண்ணம் வருதுன்னு அப்ப இதுக்கு வந்து எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல 0வ விட்டு அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப 0வ வச்சு பொசிஷன் எடுக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப சிக்கலான விஷயம். அது எடுக்கவும் முடியாது. சிக்னலும் இது காட்டாது. அப்ப சிக்னல் காட்டாதப்ப 0வ வச்சு இந்த மாரி சிச்சுவேஷன எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த ஃப்ராக்டல் மெத்தட யூஸ் பண்ணியிருக்கோம். பைவோட் லெங்த் 3 ஆர் 5ன்னு இருக்கு. நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். 3 வேணுனா 3ய செலக்ட் பண்ணிக்கலாம். 5 வேணுனா 5 செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3ய வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஓகே குடுத்துட்டு இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இத கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன். ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இங்க இருந்து அப்படியே இறங்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல இந்த 0வ தாண்டியும் இறங்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் வந்து டாமினன்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இறங்கிட்டே இருக்குன்னா, புட் ஆப்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்ப்ரெட் வந்து இறங்கிட்டே இருக்கு.
ஸ்ப்ரெட் இறங்கிட்டே இருக்கு அப்படின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ, அப்ப இங்கேயே நம்ம பார்த்துடுறோம். இதுக்கு பார்த்துடுறோம். இத பார்க்குறோம். அப்படியே இறங்க, இறங்க அப்படியே இறங்கிட்டே வருது. ஸோ, இறங்கிட்டே வர்றப்ப நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னாச்சுன்னா, நம்ம பொசிஷன் எடுக்கலாமா என்ன அப்படின்னு தோணுது. பட் ஆனா, இங்க வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அந்த மாதிரி இல்ல. ஆ இங்க வந்த லோவ காட்டிலும் இந்த லோ வந்து மேல இருக்கு. அதனால கிரீன் ஆயிருக்கு. ஸோ, அதனால இது வந்து இறக்கம் அப்படின்றது ஒரு பியூரான இறக்கம்ன்றத சொல்ல முடியாது. அடுத்தது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்த ஹைய காட்டிலும் இது வந்துட்டு அதுக்கும் மேல இருக்கு. ஸோ, அப்ப இந்த இது வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மாறல. இது வரைக்குமே வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஸோ, பீரிஷ் ஸ்ட்ரக்சர் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. பீரிஷ் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. லோயர் ஹை வந்துருச்சு. ஸோ, லோயர் ஹை வந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு இது பண்ணா, நீங்க அந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்டர் ஆகலாம். இல்ல அந்த ஸ்ப்ரெட்ட விட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, அடுத்த அடுத்த இதுல கேண்டல்ல கூட என்டர் ஆகலாம். ஸோ, அப்ப என்ட்ரி ஆகுறதுன்னா, இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு. நீங்க இதுல வந்துட்டு என்ட்ரி ஆகுறது. ஸோ, இதிலிருந்து என்ட்ரி ஆகி இப்படியும் போலாம். அதுக்காகத்தான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து இதுல குடுத்துருக்கிறோம். அப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்ப இந்த இடம் இருக்கு. ஓகே. டவுன் ட்ரெண்ட் தான். இதுவும் டவுன் தான். ஸோ, இந்த இடத்துல அப் வருது. ஸோ, அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு இது மேல போகுது. அப்ப இது வந்து கால் ஆப்ஷன வாங்கலாம். இப்ப கீழ இறங்குதுன்னா, புட் ஆப்ஷன் வாங்கணும். மேல ஏறுதுன்னா, கால் ஆப்ஷன் வாங்கணும். அப்ப இது கால் ஆப்ஷன் வந்து வாங்குறதுக்கு ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, புடிச்சோம் அப்படின்னாச்சுன்னா, எங்க வாங்குவீங்க? நீங்க இந்த இடத்திலேயே வந்து என்டர் பண்ணிருப்பீங்க. அதாவது ஆக்சுவலா இந்த சிக்னல் ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல என்ட்ரி ஆயி, நீங்க எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? இதுல வந்து 50 50 இது வந்து எவ்வளோ இருக்கு? 70 ஒரு 20 பாயிண்ட் வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரியும் நீங்க வந்து என்ட்ரிய பண்ணலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர நீங்க வந்துட்டு 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு 0வ அது கிராஸ் பண்றப்ப என்ட்ரி ஆகுறது. அது வந்துட்டு சிக்னல் அது குடுக்கும். எந்த இடத்துல 0வ கிராஸ் பண்றப்ப என்ட்ரி ஆகாதீங்கன்றத காட்டுறதுக்காக இந்த ஷேடோ வந்துரும். இந்த ஷேடோ அந்த இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாது. இது ஒரு விதமான என்ட்ரி. இன்னொன்னு இல்ல நான் அக்ரெசிவான என்ட்ரி நான் வந்து ஸ்டார்ட்டிங்லயே அத வந்து புடிக்கணும்னு பார்க்குறேன். அந்த ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அது திசை மாறுறப்ப நீங்க வந்து என்ட்ரி ஆகலாம். இப்ப இது மேல போயிடுச்சு. அடுத்தது கீழ வந்து அந்த ஸ்ப்ரெட் மேல போயிட்டு, அந்த ஸ்ப்ரெட் கீழ இறங்க ஆரம்பிச்சுடுச்சு. ஸோ, அப்ப கீழ இறங்க ஆரம்பிச்சுடுச்சு அப்டின்னாச்சுன்னா, ஸ்ப்ரெட்டினுடைய அ ஏறிட்டு இருந்த ஸ்ப்ரெட் இப்ப இறங்க ஆரம்பிச்சதுன்னா, ஓகே. அப்ப வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து டாமினன்ட் ஆகப்போகுதுன்னு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ, இறங்கிட்டு இருந்தது வந்து ஏற ஆரம்பிக்குது அப்டின்னாச்சுன்னா, ஓகே. அப்ப புட் ஆப்ஷன்ல இருந்து கால் ஆப்ஷன் டாமினன்ட் ஆகுது. ஸோ, கால் ஆப்ஷன் வந்து நம்ம வாங்கலாம். அப்படின்னு வந்து நீங்க எடுத்து என்ட்ரி ஆகலாம். 0வ ரெஃபரன்ஸா வச்சு என்ட்ரி ஆகலாம். அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ, ஆக மொத்தம் இந்த இண்டிகேட்டர்ல யூஸ் பண்ற கான்செப்ட் என்னன்னா, கால் ஆப்ஷனுக்கும், புட் ஆப்ஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் அதுதான் ஸ்ப்ரெட்ன்றோம். அந்த ஸ்ப்ரெட்ட வச்சு ஒரு என்ட்ரி மெத்தட் 2 விதமான என்ட்ரி. டைரக்ஷன் ஸ்ப்ரெட்டினுடைய டைரக்ஷன் இது. ஸ்ப்ரெட் ஏறிட்டு இருக்கிற ஸ்ப்ரெட் இறங்குது. இறங்கிட்டு இருக்கிற ஸ்ப்ரெட் ஏறுது. அப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா, அது 0 லைன கிராஸ் பண்றப்ப, அத பேஸ் பண்ணியும் நீங்க வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். எப்படி நீங்க என்ட்ரி எடுத்தாலும், மேக்ஸிமம் 1:2க்கு மேல போகாதீங்க. அதாவது ஒரு 15 பாயிண்ட், 20 பாயிண்ட் வெளியில வந்துருங்க. இது ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப இதா இருக்கும். மத்தபடி நீங்க உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா, சிக்கல்ல வந்து மாட்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து நான் வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டில யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு புடிச்ச டைம் ஃப்ரேம் வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு நான் பப்ளிக்கா வந்துட்டு பப்ளிஷ் பண்ணல. எதுல அப்டின்னாச்சுன்னா, ட்ரேடிங் வியூல. என்னுடைய பிரைவேட் இண்டிகேட்டர்ஸா நான் இத வச்சிருக்கிறேன். ஆக்சுவலா இந்த இண்டிகேட்டர்ஸ் எனக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் என்கிட்ட ஜாயின் பண்றவங்களுக்கு இத வந்துட்டு ஃப்ரீயா வந்து குடுக்குறேன். அந்த கோர்ஸ்னுடைய ஃபீ மட்டும் ₹5000 பட் ஆனா, நான் கோர்ஸ்லலாம் ஜாயின் பண்ணல. நான் ஏற்கனவே எனக்கு வந்துட்டு ஆப்ஷன பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வந்து நெனச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்க ₹2000 வந்துட்டு பே பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு அக்சஸ் வந்து தருவேன். அது நீங்க எனக்கு ட்ரேடிங் வியூல வந்துட்டு மெசேஜ் அதாவது சாரி ட்ரேடிங் வியூன்றேன்.
டெலிகிராம் சேனல் என்னுடைய மேத் பை தாமஸ் குரூப்புக்கு போயிட்டு, அந்த அந்த டெலிகிராம்ல இருந்துட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்பினீங்க அப்டின்னுச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த இது தரேன். டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய சேனலோட இந்த டெலகிராம் குரூப்பினுடைய லிங்க் வந்து குடுத்திருக்கிறேன். அத வந்துட்டு நீங்க வந்துட்டு பாருங்க. ஓகே. ஓகே. டேக் கேர். பாய்.